ஏன் ஈரானை டார்கெட் பண்றது? ஏன்னா இப்ப நீங்க ஈராக்க கவுத்துட்டீங்க, சிரியாவை கவுத்துட்டீங்க, லெபனான்லாம் ரொம்ப வீக். அப்படி இப்படி சுத்தி எல்லா நாடுகளும் கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம், அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி சவுதி எல்லாம் வந்து நீ கேட்கவே தேவையில்ல, நானே உனக்கு கும்பிடு போடுவேன் பண்ற அளவுக்கு ஒத்துமையா இருக்கான். அங்க ஈரான் மட்டும்தான் அவங்க கண்ணில் துவைத்த முள் மாதிரி இருக்கு. அப்ப அதை ரிமூவ் பண்றதா அவங்களுக்கு வேலையா இருக்கு. ஆனா ரிமூவ் பண்றது அப்படின்னா ஒட்டுமொத்தமா அழிச்சு ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டா அந்த ரீஜன் சுத்தமா டீஸ்டபிளைஸ் ஆயிப்போம். இப்பயாவது மக்களுக்கு ஓட்டு போட்டு ஒரு ஆட்சி இல்ல ஒரு ஆட்சியின் கீழே ரூல் ஆஃப் லான்னு சொல்லுவோம், சட்டத்தின் கீழ் வாழ்றோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஈரானை ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டா அங்க எத்தனை போராளி குழுக்கள் உருவாகும், எத்தனை சின்ன சின்ன மொழி வாரியா இன வாரியா எத்தனை குழுக்கள் உருவாகும் தெரியாது. அதனால அமெரிக்காவுக்கும் அப்படி அழிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த போர் இப்படி நீடிக்கிறதுக்கு வச்சு வளவளன்னு இழுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கே காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு வாரம் 2 வாரம் ஆக ஆக அங்க இருக்கும் மக்களே ஈரான் அரசுக்கு எதிராக திரும்புவாங்க. அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு ஈரான் அரசை, இப்ப இருக்கிற அரசை கவுத்துட்டு அந்த குருமார்களுக்குள்ளேயே மாடரேட்ஸ் சொல்ற சில பேர் இருப்பாங்க. இவர் வந்து ஹார்ட்லைன், கடுங்கோட்பாடுவாதி. இவர் இல்லாம கொஞ்சம் மிதவாதமா இருக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க அமெரிக்கா சார்புடைய நிலையில இருப்பாங்க. அவங்கள ஒருத்தரை போட்டா பொம்மை அரசாங்கமா நிறுவிடலாம் அப்படின்றதான் அவங்க எய்மா இருக்கு.